அதாவது வந்து இப்போ வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலே சொல்றேங்க. ஒரு ஒரிஜினல் புலி கூட பண்ணிருக்கேன் இந்த மீடியா ப்ரொடக்டர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வீட்ல என் ஒய்ஃப் வந்து தோசை ஊத்தான்னு கேட்டா கூட ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் புலி கூட தான் பண்ணியிருக்கேன். அந்த அளவு சொல்ற மாதிரி வந்துருச்சு. அவன் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லார பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி, மாலை வணக்கம். அதே போல என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பா தம்பிக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார். ஆமாம், நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான். என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், என் நண்பன் மூலயமா தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்னைக்கு நான் அந்த மாதிரி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி என்னன்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தேர் ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். அதையும் அந்த காவிரி தேரில் முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன். ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஸோ இன்னைக்கு பிரசாத் லாபுக்குள்ள லாரிலாம் நிறுத்தி, ஏன்னா கிரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது, வெளியில தான் கிரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்னைக்கு என்னுடைய படம் ஒரு பேனர்ல வச்சு ஆனால் நீங்க தான் இதுல பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்கிட்ட பேசுறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ, தம்பி உங்களை வந்து ஏதோ குக்குத் கோமெல்லாம் பார்த்துருக்கேன், என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. சூப்பர், நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட படம் பண்ணுறீங்கப்பா அப்படின்னாங்க. சரி சார் பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து யுவன் சார் மியூசிக் சொன்னாங்க. சரி சார் பண்ணு சார், எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னு. இல்லை ஒரு 1 year ஆகும் தம்பி, வெயிட் பண்ண இன்னும் புலி கிடைக்கலன்னாரு. சரின்னு சொல்லிட்டு புலியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டாப்புல. வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணாத, தம்பி புலி கிடைச்சிருச்சுப்பா வாப்பா போகலாம் அப்படின்னாப்புல. சரி, அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம். அங்கே ஒரு 6 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தக்கட்டாய் மத்தாயான. நான் அப்படியே ஒன் சைடு பேக மாட்டின்னு போயிட்டு உட்காந்து, என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னு. ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ புலி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க. என்ன புரியலண்ணே யார் அப்படின்னு. இவர் அங்கே பெருசாக புலி கிடைச்சிச்சு, ஒரு வெயிட் பண்ணு உண்மையிலே வந்து சூப்பரான புலி கிடைச்சிருக்கு தம்பி, வேற லெவலில் பண்ணுறேன்னு. இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல, அது வெளியில வச்சுட்டு கேமரால வச்சுட்டு நின்றுவாப்புல. பழகா மெல்லமா புலி மேல படு, புலி மூஞ்ச பாரு தம்பி பாருப்பா. ஏங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பாக்குறேங்க, அது என்னைய பாத்திரம் பயமா இருக்கு இருங்க அப்படின்னு ஹீரோயினி எல்லாம் இது பண்ணுவாப்புல. அப்படியே பிச்சுட்டு மெல்லமா போட்டு அப்படியே புலி மேல பத்திரமா 3 பேரும் பாடுங்க. இதுல புலிக்கு இதுல வந்து மாண்டேஜ் சீன்லாம் எடுக்குது, அசன் டைரக்டர்லாம் வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு புரியலப்பா என்னது யார் சொன்னது, டைரக்டர் சார் சொல்லுங்க, புலிக்கு பல்லு விலைக்கு ஒரு மசின். தம்பி புலி வந்து காட்டுல இருக்கு, பல்லு எல்லாம் விளக்காது, அதனால நீ வேற ஏதாவது பண்ணுனா பல்லு விளக்கானா கேக் ஊட்டி விடுற மாதிரி இருக்குது. சூப்பர்பா நைஸ்பா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் வந்து உண்மையே பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு. உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது. ஏன்னா புலி வாயை தந்தாலே நானும் ஹீரோயின் உள்ள போயிட்டு வெளில வரும், அந்த அளவு தான் வந்து புலி வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து நீங்களாம் ஒரு வாரத்துக்கு கூட என்னை பற்றி கேட்கவே இல்லை. வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க, இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம், படம் முடிஞ்சா கேட்பேன், சூப்பராக முடிஞ்சிருச்சு, நல்லா இருந்த கேட்பீங்க, புகழ் முடிஞ்சானா இருந்தானே ஒரு வாரத்துக்கு கேட்டிருப்பீங்களா, கேட்டது கிடையாது இல்லை. அதே போல ப்ரொடியூசருங்களாம் வந்து சொல்லி ஆகணும், ஷூட்டிங் வந்தா தானே ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் தம்பி போட்டு விட்டோம்பா காத்திட்டு இருக்கானே அப்படின்னா இவர் ஒன் சைடு பேக் மாட்டிக்கிட்டு தம்பி போகமா ஷூட் ரெடி வாங்க ஒன் சைடு பார்க்கலாம், சரி பத்திரம் பேக் பத்திரம் என்ன பணம் போட்டாங்க, நேற்று நைட்டு போட்டாங்க, காலைல ஷூட்டு. அவங்க கேட்கறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க. ஷூட்டிங் வந்தால ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க, அப்பதான் எனக்கே தெரியும் இவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு. அது மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பரா வந்து எனக்காக, ஏன்னா யார்கிட்ட போய் நான் ஒரு 10,000 கேட்டா கூட எப்ப திருப்பி தருவேன்னு கேட்பாங்க. என்னை நம்பி வந்து இவ்வளவு பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கு, ரொம்ப நன்றி. அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அதே நன்றி தான். ஏன்னா வந்து யுவன் சார் இதுல இருக்காரு, புலி இருக்குன்னாப்புல, ரெண்டுமே இதுல இருக்கு, ஒரிஜினல்னாப்புல ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே போல ஹீரோயின் ஷெரீனும் நானும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்ல. 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். கெமிஸ்ட்ரி என்னது, அதான் நீங்க வராங்க சார், உள்ள வராங்க சார், நீங்க தயவு செய்து வராங்க, பின்னாடி வந்து ஏதாவது எழுதிட்டு வந்துடுறாப்புல, நமக்கு பக்குன்னு இருக்கு. உண்மையிலே 2 பேருக்குமே வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும். அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. 2 பேரும் அப்படி ஒரு சூப்பரா பண்ணியிருந்தோம். உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச். சரி, ஏன்னா நிறைய ஹீரோனுக்கு நானே இன்ஸ்டால வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவேன்,
இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்பேன். ஏய் சூப்பர், யார் ஹீரோ? நாங்க இல்லை நான் தான் பண்றேன்னு. ஓகே இதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்லை நான் பண்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டோரி நிறைய பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நடிச்ச செரீனுக்காக தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். அப்புறம் வந்து விஜய் இதுல வந்து வில்லனா பண்ணியிருக்காப்புல. அவர் கேட்பாப்புல, அவர் வந்து அவர் நின்னாப்புல நான் அவருக்கு ஷூக்கு சாக்ஸ் மாற்ற மாதிரி தான் இருப்பேன். அவர் கேட்பாப்புல, அண்ணா ஓகே தானே என்ன என் அண்ணன் தயவு செய்து கூப்பிடாதீங்க, ஏன்னா அவர் உட்காந்து ஒரு 15 முட்டை சிக்கன் பிடிச்சி கிழிச்சுன்னு கிடாப்பாப்புல சாப்பிட்டு பாப்புல. என்னென்ன எப்படின்னா இல்லப்பா இதுதான் என்னோட இது டயட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சாப்பிட்டு பாப்புல. சூப்பரா பண்ணாப்புல. அஷ்டு கேட்பாப்புல, வலிச்சுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? வலி இல்லைங்க, வலி இல்லைங்க, வலி இல்லை, நீங்க அடிங்கன்னு. ஓகே நான் வலிச்சா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. இப்போ லைட்டா வலிச்சு வரக்குன்னா சரி நான் மறுபடியும் வலிச்சா சொல்லுங்களான்னு சொல்லிட்டு அந்த கட்டையை உருவி அடிப்பாப்புல. சூப்பர், சூப்பரா பண்ணிருக்கீங்க தெளிவா. இதுல வேற லெவல் வந்திருக்கு. சூப்பர், தேங்க்யூ அசிப் எடிட்டர், தேங்க்யூ ஸோ மச். நமக்காக வந்து உட்காந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு, பாவம் இன்னைக்கு அவருக்கு பாவம் த்ரோட் ப்ராப்ளமா இருக்கு, அவரால் பேச முடியல. ஆனா அந்த படம் அவர் மூலியமா பேசுன்ற நம்புறேன். சூப்பர், தேங்க்யூ. அப்புறம் வந்து ராதிகா மேடம், இவங்களை வந்து அவங்க சொன்னாங்க ஒரு 6 வருஷத்துக்கு ஏற்கனவே ஒரு படத்துல வந்து சும்மா நான் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி வந்து சுத்திட்டு இருப்பேன். அப்ப வா வா பண்ணிட்டு ஜாலியா எல்லாம் இது பண்ணிட்டு இருப்போம். குழந்தைன்னு சொன்னது அதுதான். ஏன்னா சுத்தி ஒரு அக்கா ஏதாச்சும் எங்கேயாச்சும் என்னை நிக்க வைங்க, நான் தெரியுறேன்னா பாக்குறேன். அப்ப டான்ஸ் ஆர்பில் நடுவில் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வராங்கன்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க இல்ல சொன்ன உடனே, ஏன்னா லாஸ்ட் டைம்ல தான் சுரேஷ் சார் சொன்னார் இந்த மாதிரி மாஸ்டர் இந்த மாதிரி உரைக்கணும்னு சொல்லிட்டு. மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். அதே போல ஃபைட் மாஸ்டர், எந்த சீனா இருந்தாலும் அந்த ஓடி வர நீங்க வாங்க, எப்படி வரீங்களோ நாங்க பாத்துக்கலாம், நீங்க எந்த உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் எப்படியோ நான் சேஃபா உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவ்வளவு சூப்பரா பண்ணாங்க. அந்த மரம் உடைச்சிட்டு உடையிற சீன்லாம் வந்து சொல்லி ஞாபகம் மாஸ்டர். சரி அந்த ஆமா, மரத்தெல்லாம் வந்து சும்மா அப்படியே ஜாலியா நீங்க விழுந்த ஜாலியா இருக்கும், நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஒரிஜினல் மரம் அது. அதை உடச்சுதான் கீழே விழுந்தோம். சூப்பர் சூப்பர், வெரி குட், சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். முத்துக்காலை என்ன உண்மையிலேயே வந்து அவங்கெல்லாம் நம்ம பார்த்து தான் நம்ம வளர்ந்துருக்கோம். அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க, தம்பி இது ஓகேங்களா, இது பண்ணலாமா, அதை பண்ணலாங்களா, ஓகே இந்த இதை நான் பண்ணிக்க வச்சலான்ட்டு அதை கேட்பாங்க. ஸோ அவங்களுடைய அந்த ஒரு தன்மைக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். மெயினாக இந்த படத்தில் வந்து யுவன் சார், ஏன்னா என்கிட்ட புலின்னு சொன்னப்போ கூட ஐயோ அப்படின்ற ஒரு இது இருந்தது. பட் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக் அப்படின்னு சொன்ன உடனே என்னடா அது நமக்கு பண்ணுவாங்களா, ஏன்னா 1 வருஷம் கழிச்சு ஷூட்டுன்னு சொன்னாரு. எனக்கு நான் குக்கு துக்கமால அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ற வரையுமே எனக்கு வந்து யுவன் சார் தான் மியூசிக் போடுறாரா இல்லை ஒரு சும்மா ஜாலியா ஃப்ரெண்டுன்னு சொன்னாப்ல 25 வருஷம் சும்மா சொல்றாப்லையா இதுல வந்து வருமானம். அப்புறம் அந்த போஸ்டர் வந்து அதுல யுவன் சங்கர் ராஜா மியூசிக் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிர் வந்தது. ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா வந்து அவர் வந்து இன்னைக்கு தளபதி இன்னும் எவ்வளோ லெஜண்ட் எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் மியூசிக் போட்டுட்டு இருக்காரு. இப்ப புதுசா ஒரு சேனல்ல இருந்து வளர்ந்து வரோம், அவனுக்கும் கண்டிப்பா நம்ம ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்ந்து வர எல்லாருக்குமே அவர் பண்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அவருக்கு நான் வந்து எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ சோ மச் யுவன் சார். இன்னைக்கு அவர் தான் ஆக்சுவலா விழாநாயகன். அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, அவரால் இன்னைக்கு வர முடியல. கண்டிப்பா சார் நீங்க வரலனாலும் இந்த இடத்துல நீங்க தான் விழாநாயகன். கண்டிப்பா நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். தேங்க்யூ ஸோ மச். அதே போல கார்த்தி அண்ணன், ஒரு சுரேஷ் சார் சொன்னாரு அவர் கொஞ்சம் கால் இதா இருக்குன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் ஏறி மேல போறதுக்குள்ள மலைக்கு மேல உச்சி நின்றுட்டு வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு பேக் மாட்டிட்டு போயிட்டு அவ்வளோ ஒரு டெடிகேஷனா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த படத்துக்காக. உண்மையிலேயே வந்து இன்னைக்கு வரையும் கஷ்டப்படுறது வந்து கார்த்தி அண்ணன் தான். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, சூப்பர். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்து முக்கியமா உழைக்கிறது நிக்கில் அண்ணன் தான். ஆனா நான் வந்து ஒரு ஈவினிங் நைட் ஷூட் நான் அந்த மாதிரி போயிட்டு வரேன்னா, ஓ சூப்பர் தாங்க ஈவினிங் ஷூட் தானே, அப்ப நீங்க காலையில ஒரு 9 மணிக்கு வந்துருங்க, ஒரு 5 இன்டர்வியூ இருக்காங்க, அந்த 5 இன்டர்வியூ முடிச்சுட்டு நீங்க 6 மணிக்கு இங்க கிளம்புனா நீங்க நேர கோவலத்துக்கு 6:05 போயிடுவீங்க, நீங்க ஒரு ஷூட் பண்ணிடலான்னு. உண்மையிலே கிடைக்கிற கேப் இன்டர்வியூ கொடுத்து ஒரு நல்ல மனிதர் இந்த படத்துக்காக உண்மையிலே உழைச்சிருக்காரு. இப்ப உள்ள வந்து நீங்க எதுவுமே பண்ண தேவை, நேர உள்ள வாங்க, 26 இன்டர்வியூ இருக்கு, அதை முடிச்சுட்டு நேரம் உள்ள வந்தீங்கன்னா நேரம் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணலாம் சொன்னாரு. உண்மையிலேயே வந்து இந்த படத்துக்காக நீங்க உழைச்சதுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு டைரக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரு வல்கரான டைலாக்கோ ஒரு வல்கரான சீனோ எதுவுமே கிடையாது.
குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே போயிட்டு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எல்லாருமே நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு பிரிட்டானிய பிஸ்கெட்டு இந்த மிக்சர் பாக்கெட்லாம் கொடுத்து அம்மா ஒரு வாட்டர் பால் கொடுத்து ஓரமாக ஸ்கூலில் அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போல்லாம் இந்த காட்ஸில்லா, அனகோண்டா அந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஒரு தமிழ் படம் மிஸ்டர் ஜூக்கிப்பர்னு ஒரு படம் வந்திருக்கு. ஒரு தமிழ்நாட்டுல இருந்த பையன் பண்ணியிருக்கான். கண்டிப்பா எல்லா ஸ்கூல்லயுமே வந்து இந்த படத்தை நீங்க பார்க்கலாம். உண்மையாலே ஒரு அன்பு காட்டினா மிருகம் கூட நம்மள்ட்ட அன்பா பழகுன்ற ஒரு விஷயத்த காமிச்சிருக்கோம். காடுகள்லாம் வந்து இப்போ நிறைய அழிஞ்சிட்டு வருது. அதெல்லாம் ஏன் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம இதுல சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நீங்க எல்லாம் தேட்டர்ல போயிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க எல்லாத்தையுமே கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து ராதிகா மேடம் தேங்க்யூ ஸோ மச். ஆமாம் வந்து ஷெயின் அப்படின்ற ஒருத்தவங்களை வந்து எங்களுக்கு வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டம்லாம் ஹீரோயினி கிடைக்காம. ஸோ வந்து எனக்கும் ஒரு ஹீரோயினி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு விட்டதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என் நண்பன் உதயா, மோகன், கோகுல், மணி, நானும் மணியும் தான் ஆக்சுவலாக அந்த கதையை கேட்டுட்டு மச்சான் இது கண்டிப்பாக உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொன்னான். இன்னும் நான் வந்து விஜய் டிவி இனிமே வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் என்னுடைய மனைவிக்கு நன்றி. எங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா என் ஒய்ஃப் தான் வந்து எனக்கு எல்லாமே இன்னைய வரையுமே எனக்கு வந்து சப்போர்ட்டா இருந்து எனக்கு வந்து நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க கவலைப்படாதீங்க. நான் எவ்வளோ சோகத்துல இருந்தாலும் அதெல்லாம் ஏங்க நீங்க புகழே இல்லைங்க. புகழ்னா நீங்க கலகலன்னு இருக்கணும், வீட்டுல எல்லாரும் சிரிக்க வச்சுட்டு ஜாலியா இருக்கணும், அதுதான் புகழ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்னைக்கும் பேக் போனா இருக்கிறது அவங்க தான். தேங்க்யூ ஸோ மச் பென்சி, லவ் யூ ஸோ மச். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் வந்து நான் சூரியனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. எனக்காக நான் கேட்டோன்னே இல்லை என் தம்பிக்காக நான் விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் அண்ணன் ஊருக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து வீட்டில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தாங்க. அப்போ சேதன் வந்திருந்தாரு. சேதன் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்தப்பா வாங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப வாங்க அப்படின்னப்ப புகழ் வா அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தில் அவனும் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த நன்றி நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நான் எப்பயுமே அண்ணனோட குடும்பத்துல ஒரு ஆளா நான் கடைசி வரை இருப்பேன். அந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். லவ் யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ.